இந்த அனுதாபங்களை தான் சொல்ல முடியும். இப்போ இதுக்கு காரணம் சொல்கிறாங்க, அவங்க இடம் கொடுத்தது தப்பு, இவங்க அந்த ரோடை கொடுத்தது தப்பு, விஜய்க்கு பேச இடம் கொடுக்கல, அப்படி இப்படின்னு. ஆனால் இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, விஜய் கட்சி சார்பாக அவங்க ஏற்கனவே ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. கூட்டம் அதிகமாக இருக்கும், வயசானவங்க, குழந்தைங்க, இந்த மாதிரி உடம்புக்கு முடியாதவங்கலாம் கூட்டத்துக்கு வராதிங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. நம்ம தான் கேட்கலையே, எப்படி கேட்போம்? ஒரு சினிமா நடிகரை, ரஜினிக்கு அடுத்து இருக்கிற ஒரு நடிகரை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க. அதனுடைய விளைவு தான் இது. ஏன்னா ஒரு தலைவனை நீங்கள் இப்படி தேர்ந்தெடுக்கிறது ஒரு வகையில் ஆபத்தான விஷயம்தான். மிஸ்டர் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்துக்கு ஒரு முதல்ல நீங்கள் ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. ஏன்னா பாவம் அவங்கெல்லாம் உங்களை நம்பி வந்திருக்காங்க. நீங்கள் வர்றீங்க, அவங்கள பற்றி எதுவுமே நீங்கள் விசாரிக்கிறதில்ல. எழுதி கொடுத்த பேப்பரையும் நீங்கள் பாதி தப்பாக பேசிட்டு ஜாலியாக கிளம்பி போயிடுறீங்க. காலையில் 6 மணிலிருந்து நீங்கள் வந்துட்டு போகிற வரைக்கும் அவங்க படுற வேதனை உங்களுக்கு இப்போவாவது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ விஜய் ரசிகர்களே, இன்னும் பல தலைவர்களை உருவாக்கக்கூடிய ரசிகர்களே, உங்கள் குடும்பத்தை கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா இந்த நிறைய ஒரு புள்ள 2 குழந்தை இருக்கிற மொத்த குழந்தை போனவங்கெல்லாம் நிறையா இருக்காங்க. உங்களை நம்பி உங்கள் குடும்பம் இருக்கு இல்லையா? என்ன சொல்கிறது? கவர்மெண்ட் இப்போ 10 லட்சம் கொடுக்குதுங்கிறாங்க. அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? நண்பர் ஒரு படம் பண்ணியிருந்தார், சங்ககிரி ராஜ்குமார், வெங்காயம்னு ஒரு படம். அந்த படத்தில் ஒரு சீன் வரும். ஒரு வயசான அம்மா ஒருத்தங்க அழுதுகிட்டு இருப்பாங்க. அது கொண்டு போய் இந்த ஹீரோ காசு கொடுப்பார். இந்தாங்க, அழுகாதீங்க, எனக்கு காசு தரேன்பாங்க. அந்த அம்மா ஏன் அழுகுன்னு இவங்களுக்கு தெரியாது. கிளைமேக்ஸில் இந்த ஹீரோவுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடும். இவனால் அந்த ஆத்திரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அழுவான். அப்போ அந்த பைத்தியகார கலை இவனுக்கு காசு கொடுக்கும். அதை காசு கொடுத்துட்டுல தம்பி, எதுக்கு அழுறீங்கன்னு கேட்கும். அது மாதிரி தான். ஸோ நீங்கள் சிந்திங்க. ரசிகர்களாக இருக்கிறவங்க தொண்டனாக மாறுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மாதிரி நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்குங்க. இல்லைன்னா இழப்பு நமக்கு தான். அரசியல்வாதிகளுக்கு நம்ம வெறும் ஓட்டு போடுற மிஷின் மட்டும்தான்.